பெரியார் அவர்கள் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்பதனால் நீங்கள் நம்பக்கூடாது அப்படின்னு. இன்னைக்கு முக்கியமாக அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்பதை தாண்டி முக்கியமாக நாம் நம்பக்கூடாத ஒன்று இருக்குன்னா அது இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப். இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிஸை பயன்படுத்தி என்ன மாறுதல்கள் எல்லாம், எந்த சிந்தனை போக்குகளை மாற்றி அமைக்கக்கூடிய வழிவகைகள் எல்லாம் இந்த நாட்டில் நடந்துட்டுருக்குன்னு நமக்கு தெரியும். சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாலேயே தமிழ்நாட்டிலே ஒரு பெண் அமைச்சர் இருந்திருக்கிறார் சுகாதாரத்துறையில். அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு தொடர்ந்து அமைச்சரவையிலே அம்மையார் சத்யவாணி முத்து அவர்கள் தொடர்ந்து எல்லா அமைச்சரவையிலும், எந்த அமைச்சரவையாக இருந்தாலும் எல்லா அமைச்சரவையிலும் பெண்கள் அங்கே பொறுப்பு வகித்திருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு மிக பரவலாக சொல்லப்படக்கூடிய செய்தி, முதல் முறையாக தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக ஒரு பெண் அமைச்சர் இங்கே உருவாகி இருக்கிறார் என்ற ஒரு தவறான செய்தி தொடர்ந்து பரப்பப்படுகிறது. பெரியார் அவர்கள் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்பதனால் நீங்கள் நம்பக்கூடாது அப்படின்னு. இன்னைக்கு முக்கியமாக அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்பதை தாண்டி முக்கியமாக நாம் நம்பக்கூடாத ஒன்று இருக்குன்னா அது இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப். இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிஸை பயன்படுத்தி என்ன மாறுதல்கள் எல்லாம், எந்த சிந்தனை போக்குகளை மாற்றி அமைக்கக்கூடிய வழிவகைகள் எல்லாம் இந்த நாட்டில் நடந்துட்டுருக்குன்னு நமக்கு தெரியும். சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாலேயே தமிழ்நாட்டிலே ஒரு பெண் அமைச்சர் இருந்திருக்கிறார் சுகாதாரத்துறையில். அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு தொடர்ந்து அமைச்சரவையிலே அம்மையார் சத்யவாணி முத்து அவர்கள் தொடர்ந்து எல்லா அமைச்சரவையிலும், எந்த அமைச்சரவையாக இருந்தாலும் எல்லா அமைச்சரவையிலும் பெண்கள் அங்கே பொறுப்பு வகித்திருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு மிக பரவலாக சொல்லப்படக்கூடிய செய்தி, முதல் முறையாக தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக ஒரு பெண் அமைச்சர் இங்கே உருவாகி இருக்கிறார் என்ற ஒரு தவறான செய்தி தொடர்ந்து பரப்பப்படுகிறது.